exactly who I am. Now, say my name. Ambedkar, 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 Ambedkar. You're goddamn right. அம்பேத்கர் பெயரை சொல்வது ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா என்கின்ற கேள்வியை முன்வைத்து சேமை நேம் அம்பேத்கர் லீட்ஸ் டு ஹெவன் இன் தி எர்த் என்ற தலைப்பில் பேரலை மற்றும் யூடியூப் ரூட்டர்ஸ் இணைந்து நடத்தும் சிறப்பு கருத்தரங்கம் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மூத்த பத்திரிகையாளர் ஆலி செந்தில்நாதன் மற்றும் மில்டன் மைனர் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கலந்து கொள்ளும் சிறப்பு கருத்தரங்கம் டிசம்பர் 25 காலை 11 மணிக்கு பெரம்பூர் பெரவல்லூரில் உள்ள பிங்க் பேர்ல் பார்ட்டி ஹாலில் அனைவரும் வருக. கருப்பு சட்டையை போட்டால் பெரியாரிஸ்ட் ஆயிடுவையா? அதை இப்போ கொஞ்ச நேரத்தில் என் புறா வந்து சொல்லும் அவர் கருப்பு சட்டையை போட்ட பெரியாரிஸ்டா இல்லையா. புறா வந்துடுச்சே. சமீப காலமாக விஜயினுடைய தாவேகா கட்சி அவர்களுடைய ஆதரவாளர்கள் வட்டத்தாலேயே ரொம்ப சைலண்ட் ஆனதை உணர்றீங்களா? இல்லையே, ட்விட்டரில் ஓடிட்டு தானே இருக்கிறாங்க. அரசியல் கட்சிங்க ஏங்க, அவங்க எங்க நடத்துறாங்களோ அங்கதான் நான் போய் பார்க்க முடியும். டங்ஸ்டன் பிரச்சனை போது தாவேகா வந்தாங்களா? டங்ஸ்டன் பனையூர்ல எடுக்கிறாங்களா? இல்ல மதுரையில் எடுக்கிறாங்க. பனையூர்ல எடுத்தா தானங்க வருவாங்க அவங்க. மண்டல மாநாட்டுக்கு உண்டான வேலையெல்லாம் நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லி ப்ரொபோசலை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. புசியார் இப்படி ஓரமா வாங்கி தூக்கி அடிச்சிட்டாரு. இதெல்லாம் வேணாம்ப்பா, இப்பெல்லாம் எதுவும் பண்ணிடுறாங்கப்பா. அவருக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. இதற்கு முன்பாகவே விஜய் இவரும் உட்கார்ந்து இதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களா, இல்ல விஜய் கிட்டே இதை கொண்டு போய் சேர்க்காம புசியார் இந்த முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குளறுபடிகள். ட்விட்டரில் விஜயை ஆதரித்து பதிவு எழுதி கொண்டிருந்த பலரும் சைலண்ட் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓ, பேச்சுரிமை அதெல்லாம் கட்சி மேட்டர்ல நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அது ஒரு குட்டி சீமான் கட்சி தான். அப்புறம் திருமாவோட பேச்சுரிமைக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டாங்க. அது ஊருக்கு வியாக்கியானம் போடுறதானே. போங்க, சட்டை போட்டுன்னு கருப்பு டிஷர்ட்டை போட்டுவாங்க. கருப்பு டிஷர்ட் போடுவாங்க? ஆமாம், தெரியாதா? பெரியார் நினைவு நாள்னா அப்போ கருப்பு டிஷர்ட் போடணும்ல. நினைவு நாள்னா கருப்பு டிஷர்ட் போடணுமா? ஆமாங்க, தெரியாதா? இது தாவேகா காலம். ஏன் இந்த நெஞ்சில் ரிப்பன் குத்துறது அதெல்லாம் கிடையாது. கருப்பு கலரில் புதுசாக ஒரு டிஷர்ட் வாங்கி பிரிக்க சொல்லிட்டு அந்த பின்னெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டிஷர்ட்டை மாட்டிட்டு எங்கப்பா அவன் வந்துட்டாராப்பா பெரியார் போட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு போய் பூ போடுறது தான் தாவேகா காலம். கேரக்டராகவே வாழணும்யா. கருப்பு டிஷர்ட் கருப்பு சட்டை அணிவது அப்படின்றது வந்து அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? நான் அந்த காரணத்தை எல்லாம் மறுக்கல. பெரியார் கருப்பு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கும் வரை கருப்பு சட்டை அப்படின்னு பெரியார் அறிவித்த அந்த காரணம் வந்து இன்றைக்கு அப்படியே இருக்கு. அது அணிகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கருப்பு சட்டை அணிந்தால் அதற்கு உகந்தவனாக நடந்துக்கணும். அந்த கருப்பு சட்டையை போட்டு நடந்துக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு மரியாதை இருக்குல்ல. நாம பெரியார் வரும்போது கருப்பு சட்டை போடல. இப்ப சாமானியரா பெரியாரை ஆதரிப்பவர்கள் பெரியாரிஸ்டுகளாக உணர்ந்து கொள்பவர்கள் அப்படின்றதுக்கும் கருப்பு சட்டை போட்டு அமைப்பாக பெரியார் இயக்கத்துக்காக வேலை பார்ப்பது அப்படின்றதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குல்ல. கருப்பு சட்டையை போட்டா பெரியாரிஸ்ட் ஆயிடுவையா? அதை இப்போ கொஞ்ச நேரத்தில் என் புறா வந்து சொல்லும் அவர் கருப்பு சட்டையை போட்ட பெரியாரிஸ்டா இல்லையா. புறா வந்துடுச்சே. பனையூர் வீட்டு புறா செய்தி கொண்டு வந்திருக்கிறது. பெரியார் நினைவு போட்டோ ஃப்ரேமில் மலர் தூவி விட்டார். அந்த செய்தி பரவலாக எல்லாருக்கும் தெரிந்தது தான். இதில் விஜய் ரசிகர்கள் தாவேகாவின் நிர்வாகிகள் அப்படின்ற புது அடைமொழிகளில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஷாக்கிங்கான செய்தியாகத்தான் இருந்தது. அவங்களுடைய கொள்கை தலைவர் நினைவுனால நினைவு ஏந்துவது அப்படிங்கிறது வந்து இயல்பான ஒன்றா தானே தோணும். அப்படின்னா அவங்க எம்ஜிஆர் பாட்டத்துக்கு தான் இன்னைக்கு மாலை போட்டிருக்கோம். ஏன் என்னவா? அவருக்கு இன்னைக்கு நினைவு நாள். ஓ, அவரும் இன்னைக்கு அவருக்கு எதுவும் நிகழ்ச்சி இது பண்ணலையா? வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நினைவுகளை போற்றுவது அப்படிங்கிறத நினைவு நாளை செலிப்ரேஷனாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு இதற்கு முன்பாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த அறிவுரை. வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு முக்கியமான 2-3 அரசியல் தலைவர்கள் பேரை சொல்லி இவங்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு நம்ம இதுக்கு வந்து வாழ்த்து போடுவோமா, இது நினைவேந்தல் போடுவோமா அப்படின்னு கேட்டபோது இல்லை நம்ம ஷூட்டிங் இருக்கு இன்னொரு நாள் இல்லை அப்படி சொல்லலை. நம்ம கட்சியில் வந்து நினைவு இறந்த நாட்களை வந்து நம்ம அனுசரிக்க தேவையில்லை, பிறந்த நாட்களை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு இதற்கு முன்பாக திரு ஜான் அவர்கள் தங்களுடைய நிர்வாகிகள் எல்லோருக்கும் தகவலை சொல்லியிருந்தார். உயிர் தெழும் போது தான் கொண்டாடுவாங்க. அது என்ன காரணம்? சிலுவையில் அரைச்சதை நாங்கள் பேச மாட்டோம். உயிர் தெழுந்த குட் ஃப்ரைடே மட்டும்தான் எங்களுக்கு. அவருக்கு வந்து பிறந்தது வந்து கிறிஸ்மஸ் தானே, அது மாதிரி வந்து இதை வந்து ஒரு பிறந்த நாட்களை மட்டும்தான் நம்ம சொல்லணும்னு நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அறிவுரை. ஆனால் அப்படி எதுவுமே வந்து
இந்த முறை கடைபிடிக்கப்படலை அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. தட்டி விட்டுருந்தா நாங்களாச்சும் இந்த பதிவை போட்டிருப்போமே, அண்ணன் எந்திரிச்சு வந்து 12 மணிக்கு போடுற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பல நிர்வாகிகள் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்குள்ளே சண்டையை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பதிவு போட்டதுக்கு முன்பாக நடந்த விஷயத்த சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அடுத்து இன்னும் புறா கொண்டு வந்த செய்திகள் ஒவ்வொன்றா சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறோம். டிசம்பர் 25 நாளைக்கு ஏசப்பா பிறந்தனால ஆமா ஜிங்கிள் பெல் இதை வேற ட்விட்டர்ல டேக் பண்ணி அது என்ன கிறிஸ்துமஸ் தினம், அதுதான் அதை பத்தி நீ கிறிஸ்துமஸ் தினம்னு சொல்ற, ஏன் வேற எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னு. என்னமா அங்க எரியுது இல்ல, அதனால சொல்றேன். சொல்லுவேன், அது வேற என்ன சொல்லணும் நீ சொல்லு. அது கிறிஸ்துமஸ் தினம் தானே. அதுக்கு என்ன, அன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ் தினம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவின் இணைப்பு கரமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறித்து அமித்ஷா பேசிய பேச்சு மிகப்பெரிய அளவிற்கு கண்டனத்துக்குரியதாக மாறி இருந்தது. பார்லிமெண்ட்ல அவர் பேசின அந்த வார்த்தையும் அவருடைய அந்த அரகண்டான முகத்தையும் பார்த்திருப்பீங்க. அதற்கு பிறகு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், அரசியல் கட்சிகள், மக்கள் மத்தியில அம்பேத்கர் என்கிற பெயர் வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அதன் அடிப்படையாக வைத்து சேமை நேம் அம்பேத்கர் அப்படிங்கிற பெயரில் நாம் ஒரு கருத்தரங்கம் பேரலையும் யூடியூப் ரூட்டஸும் இணைந்து நடத்துகிறோம். காலை 11 மணிக்கு நாளைக்கு பெரம்பூர் பிங்க் பேர்ல் பார்ட்டி ஹால், நீங்கள் கூகுளில் இப்படி தேடினீங்கனாலே வந்துடும். அங்கே நம்முடைய எழுச்சி தமிழர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பங்கெடுக்கிறார். நம்முடைய நிறுவனர் மூத்த பத்திரிகையாளர் ஆலி செந்தில்நாதன் அவர்கள் பங்கெடுக்கிறார். யூடியூப் ரூட்டஸ் மைனர் சூப்பர் ஸ்டார் யூடியூபு, அவர் வந்து அவருடைய கருத்துரையை வழங்க இருக்கிறார். அப்புறம் இந்த ரியல் டேட்டா டைகர் நம்ம 2 பேரும் நான் சொல்லுவேயா, சோசியல் மீடியாவில் உனக்கு இருக்கிற பெருமையா நான் சொல்லாம யார் சொல்லுவா? கட் பண்ணி போட்டு 4 பேர் என்னை வந்து அடிச்சுட்டு போறான். நம்ம மண்டலி போறான், அவனுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் தேவைப்படுது, பண்ணிட்டு போறான். இந்திரகுமாருடைய சீரும் சிறப்புமான உரையும் காத்திருக்கிறது. அதோடு என்னுடைய தொகுப்புரையும் காத்திருக்கிறது. நன்றி உரையும் நானே வழங்க இருக்கிறேன். ஆக நிகழ்ச்சிக்கு கட்டாயம் அனைவரும் வாருங்கள். 11 மணிக்கு தொடங்குகிறது நிகழ்ச்சி. லஞ்சுக்கு முன்னாடியே அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டமிடலோடு தான் ஆரம்பித்திருக்கிறோம். அம்பேத்கர் குறித்து பல விஷயங்களை அதில் பேச போகிறோம். ரொம்ப குறிப்பாக கொள்கை தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய தாவேகா நண்பர்கள் யாராவது அம்பேத்கர் குறித்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுச்சி தமிழர் அவர்களுடைய உரையை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. கிளம்பி வாங்க. யூடியூப்பில் அதுக்கு பிறகு வரும், வைரல் ஆகும் அப்படிங்கிறதுலாம் ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா உண்மையிலேயே அம்பேத்கர் எப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் அம்பேத்கருடைய மவுஸ் என்ன, அதை எப்படி நாம் இப்போ அரசியல் களத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த வைபோடு நீங்கள் வந்து இது பண்ணலாம். என்னதான் நம்ம தலைவர் படத்தை ஓடிடியில் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட தேட்டருக்கு போய் பார்க்குறோம்ல, அது மாதிரி யூடியூப்பில் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொள்கை தலைவரை நம்ம நேரில் போய் கேட்டு என்ன அவர் பண்ணியிருக்கிறாருன்றதை பார்க்கணுங்கிற உணர்வோடு நீங்கள் எல்லாரும் வரணும். அதே போல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேரலை உட்கார்ந்து பேசுவோம் பார்வையாளர்கள் அனைவரும் அவசியம் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. ஆமாம், அந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் பார்த்த அந்த புத்தக வெளியீடு மாதிரி கண்டதை பேசிட்டு போகிற நிகழ்ச்சியாக இருக்காது. அம்பேத்கரை பற்றி ஆழமாக விவாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிகழ்ச்சி எப்படி நடத்தணும் அப்படின்றத அவர்கள் இதை பார்த்து தெரிந்து கொள்ளும் அளவுக்கு சிறப்பாக நடைபெறும். நிச்சயமாக பயனுள்ளதாக அனைவருக்கும் அமையும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்களும் வாருங்கள், வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய அதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை ரொம்ப ரேரான அக்கேஷன்ஸில் தான் நேரில் பார்க்குறோம். காலை 8 மணிலேருந்து அங்கே தான் இருப்போம். வாருங்கள், அங்கே உரையாடுவோம், பேசுவோம். அந்த நிகழ்ச்சியில் நாளைக்கு காலையில் 8 மணி வருவாங்க, 11 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. உங்களை எல்லோரும் நேரில் சந்திக்கிறோம். நிச்சயமாக சந்திக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமான அழைப்பு அண்ணன் விஜய் அவர்களுக்கு. அண்ணன் விஜயும் வரலாம், ஏன்னா 21ஆம் தேதியே ஷூட்டு முடிஞ்சிருச்சு. இந்திரா ஃப்ரீயாக தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. அவர் என்ன சொல்லுவார், அங்கே வந்து பேசி காட்டும்பார். எங்கே படையூரில் வந்து பஜனை பாடணுமா, பேசி காட்ட சொல்லுவார். அண்ணன் ஃப்ரீயாக இருக்கீங்க, தகவல் வந்துருச்சு, கிளம்பி வாங்க. உங்களுடைய கொள்கை தலைவர் குறித்து ஒரு அருமையான உரையாடலை எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் பேச போகிறாரு. முக்கியமான தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். நீங்கள் கட்டாயம் வரணும். நீங்கள் வந்து பிரேக்கிங் பேட் பார்த்துருப்பீங்க, அதில் சேமை நேம். ஒருவேளை நீங்கள் வருவதற்கு வேறு யாராவது தடை விதிக்கிறாங்களா, வேறு யாராவது நெருக்கடி கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறாங்க. அதையும் பற்றி இப்போ நம்ம பேசிடுவோம். அப்போ அண்ணன் அவர்களுடைய அண்ணனை நம்ம வந்து வரவேற்றுருவோம். அண்ணன் வாங்க, நிகழ்ச்சிக்கு வருக. சமீப காலமாக விஜயினுடைய தாவேகா கட்சி அவர்களுடைய ஆதரவாளர்கள் வட்டத்தாலேயே ரொம்ப சைலண்ட் ஆனதை உணர்றீங்களா? இல்லை, ட்விட்டரில் ஓடிட்டு தானே இருக்காங்க. ஏங்க, அது
அரசியல் கட்சிங்க. ஏங்க அவங்க எங்க நடத்துறாங்களோ அங்கதான் நான் போய் பார்க்க முடியும். அவங்க மாநாடு நடத்துனாங்கன்னா மாநாட்டை போய் பார்க்கலாம். அவங்க ட்விட்டர்ல விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னா விளையாட்டு செய்திகளை தானே பார்க்க முடியும். சரி, நான் சொல்லிடுறேன். அந்த கட்சியில் அங்கனைக்கு அங்கன சில அமைப்பாளர்கள், சில நிர்வாகிகள் தங்களுடைய கள வேலைகள் அப்படின்னு ஒரு சில வேலைகளை முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கட்சி அறிவிப்பு மாநாடு வந்ததற்கு பிறகும் சரி, அதுக்கு முன்னாடி அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு போட்டப்பையும் சரி, சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் புசிக்கு தெரிஞ்சா தெரியாமலா? புசியாருக்கு தெரிஞ்சே என்னென்ன மாதிரியான வேலைகள் செஞ்சாங்க? சாப்பாடு போடுறது, அப்புறம் அந்த சென்டர் நடத்துறது, மருந்தகங்கள் அந்த மாதிரி அமைக்கிறது, பாத்ரூம் கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள், ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சமீப காலமாக அது எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து அதை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படியாக என்ஜிஓவுக்கு ஃபண்ட் வரலையா? இல்ல, அதெல்லாம் இருக்கு. மேல இருந்து வந்த உத்தரவு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்றதுதான் புசியார் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி கட்சிக்குள்ள 2-3 தகவல்கள் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. புசியார் என்ன திட்டமிடுகிறார், எந்த பக்கம் கொண்டு போய் விஜயை லேண்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற குழப்படிகள் கட்சிக்குள்ளே நிலவ ஆரம்பிச்சிரு. நிர்வாகிகள் பலரும் வந்து விஜயை தொடர்பு கொள்ள முடியாமல் குழுக்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. புஷியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது, இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சரி ரைட்டு, இந்த மாதிரி என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஓரமாக பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. பட் பொலிட்டிக்கலாக நம்ம வந்ததுக்கு பிறகு இதை நம்ம பண்ணலான்னு நினைக்கும் போது தடை விதிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் தான் ரொம்ப பிரதானமாக இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். மக்கள் பிரச்சனைகள் இவ்வளவு நடக்குது, மக்கள்கிட்ட கருத்து கேட்புகள் நடக்குது அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த டங்ஸ்டன் பிரச்சனை போது தாவேகா வந்தாங்களா? இல்லை. டங்ஸ்டன் பனையூரில் எடுக்கிறாங்களா? இல்லை, மதுரையில் எடுக்கிறாங்க. பனையூரில் எடுத்தால் தானங்க வருவாங்க அவங்க. அதுக்கு வரல. போராட்டம், ஆர்ப்பாட்டம், மக்களோடு நிற்பது அப்படின்னு அந்த லைனுக்குள்ளே வந்து நின்று மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் பேசு பொருளாக அதை பேசக்கூடாது அப்படின்னு வந்த உத்தரவின் பேரில் டங்ஸ்டனை கையில் எடுக்கல தாவேகா. உத்தரவா? ஆமாம், புசியார் போட்ட உத்தரவு. அடுத்து இன்னொன்று, கேரளா கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுவதாக செய்தி வந்ததா? ஆமாம். சூழலியல் அது இதுன்னு தேர்தல் நாங்கள் எங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் வச்சிருக்கிறோம்லாம் மேடையில் பேசினாங்களா? ஆமாம், அரசாங்கம் கூட இப்போ நடவடிக்கை எடுத்து இன்னைக்குள்ள அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுத்துருக்காங்கல்ல. இப்போ அதுக்கு வந்து ஒரு போராட்டம் முன்னெடுத்துருக்கணும்ல. எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதை ஒரு கேள்வியை எழுப்பணும் தானே. ஆமாம், அந்த ஏரியா அதிமுக காரங்க கூட போய் பார்த்துட்டு வந்தாங்க. பிரச்சனை அதெல்லாம் நடந்தது இல்லை. தாவேகா சார்பாக ஏதாவது நடந்துச்சா? கிடையாது. மாவட்ட நிர்வாகிகள் ஃபோன் பண்ணி, ஐயா நம்ம ஏரியாவில் கொட்டப்பட்டிருக்கு. நம்ம ஏரியானா பனையூர்ல இல்லைங்க, நிர்வாகிகள் ஏரியாவில் நம்ம கொட்டப்பட்டிருக்கு, நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நோ அப்படின்னு இந்த ரகுவரன் பாட்சா படத்தில் சேரில் உட்காந்துக்கிட்டு வேணான்னு சொல்லுவார்ல, போடட்டும் வைக்கட்டும் அப்படிம்பார்ல, அது மாதிரி புசியார் வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்கிறாரு. அடுத்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள்னு கோயம்புத்தூர்லையும் மதுரையிலையும் தாவேகா சார்பாக நடத்தினாங்க, பார்த்துருப்பீங்க. கொள்கை விளக்க பொதுக்கூட்டமா? கொள்கை விளக்க கூட்டம் பயிற்சி. அது வந்து பயிற்சி வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்து மாநாட்டில் நடந்து கொள்வது அப்படிங்கிற பயிற்சி. அதற்கு பிறகு மாவட்டந்தோறுமா இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து அங்கனைக்கு எங்கன மேடை போட்டு நம்ம கொள்கையை விளக்குறோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணாங்க. அது எங்கன்னா மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் பண்ணாங்க. அந்த 2 நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு எங்க கொள்கை வந்துருச்சுன்னா நிர்வாகிகளுக்கு அறிவு வந்துருமோன்னு நினைச்சு இனி கொள்கை விளக்கமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு புசி. கொள்கையே இல்லை, என்னத்தர நீ போய் விளக்குற? கொள்கை தலைவர்கள்னு சொன்ன 2 பேருக்கும் கொள்கை இருக்குல்ல. அம்பேத்கருக்கு ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கு, பெரியார் அவர்களுக்கு ஒரு கொள்கை. அதெல்லாம் அவங்க கொள்கை. அதை பேசினா அவன் தீகாவுக்கும் விசிகாவுக்குள்ள போய் சேர்ந்துருவான். எதை நினைச்சு பயந்தாருன்னு தெரியல. கொள்கை விளக்க கூட்டங்கள் நடக்கக்கூடாதுன்ட்டாரு. சரி, மண்டல மாநாடு அப்படிங்கிறது தானே இதுக்கு முன்னாடி பேசப்பட்டது. அப்ப மண்டல மாநாட்டுக்கு நாங்கெல்லாம் தயாராகிறோம்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் மண்டல மாநாட்டுக்கு உண்டான வேலையெல்லாம் நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லி ப்ரொபோசலை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. புசியார் இப்படி ஓரமாக வாங்கி தூக்கி அடிச்சிட்டாரு. இதெல்லாம் வேணாம்ப்பா, இப்பெல்லாம் எதுவும் பண்ணிடுறாங்கப்பா. அவருக்கு என்ன பிரச்சனைனே தெரில. அவர் எதுவும் உண்மையிலே ஹெல்த் பிரச்சனையா இல்லை மென்டலி அவர் எதுவும் பிரச்சனை புசியா சொல்றேன். ஏன்னா ரீச் ஆகிற இடத்துல விஜய் இருந்தாருன்னா நம்ம விஜய் பத்தி சொல்லலாம். இந்த கோரிக்கைகள் எல்லாம் புசியார் கிட்ட போகுது. புசியார் உடனே கையோட ரிஜெக்ட் பண்றாரு. தலைவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு ஒரு 1 hour டைம் கொடுத்துட்டு 1 hourல தலைவர்கிட்ட பேசிட்டு சொன்னாருன்னா விஜய் இப்படி சொன்னாருன்னு நம்ம அப்டேட் பண்ணலாம். ஆனா மாறா இவரே அவர் கையில இருந்து எல்லாத்தையும் பிச்சு போடுறாரு அப்படின்னா இதற்கு முன்பாகவே விஜய் இவரும் உட்கார்ந்து இதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களா, இல்ல விஜய் கிட்டேயே இதை கொண்டு போய் சேர்க்காம புஷியா இருந்த முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குளறுபடிகள். இன்னொரு முக்கியமான செய்தி, ட்விட்டர்ல அதிகமா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுவும் கிடையாது. ட்விட்டரில் விஜயை ஆதரித்து பதிவு எழுதி கொண்டிருந்த டூப்ளிகேட் நேம்கள் எழுதிக்கிட்டு இருந்த ஐடிக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க பலரும் சைலண்ட் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓ,
அபிஷியலா அறிவிக்கப்படாத ஐடி விங்கா நீங்க எப்படி செயல்படலாம்? உங்களுக்கும் கட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அதாவது மாங்குன்னு அந்த கட்சிக்காக விஜய்க்காக மாஸ் எடிட்டு போட்டு அவர் நடிக்காத படத்தில் இருக்கக்கூடிய பிஜிஎம் எல்லாம் எடுத்து போட்டு இவங்க சப்ஸ்கிரைபரை தேத்திக்கிட்டு ஃபாலோவர்ஸ் தேத்திக்கிட்டு அவங்க மக்கள் மத்தியில் தாவேகாவினுடைய கொள்கையை கொண்டு போகிறேன், விஜயை பற்றி நான் மக்கள்கிட்ட கொண்டு போகிறேன்னு வெம்பாடு விட்டு உழைச்சி அவன் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கட்டி அந்த ஐடியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்க பூரா பேரையும் ஐடியில் அதெல்லாம் போடாதீங்க, தேவையில்லாத பிரச்சனை மேலே வருது, நீங்கள் எதையாவது எழுதி விட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அவங்கள பூரா எழுத விடாமல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது பேச்சுரிமை அதெல்லாம் அதெல்லாம் கட்சி மேட்டர்ல நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அது ஒரு குட்டி சீமான் கட்சி தான். அப்புறம் திருமாவோட பேச்சுரிமைக்கு வந்து வக்காலத்து அது ஊருக்கு வியாக்கியானம் போடுறது தானே, இப்படி சுத்துறது தானே. நம்மளுக்குன்னு ஒண்ணு வரும்போது தானே தலைவலியும் காய்ச்சலும் நம்மளுக்கு வந்தா தானே தெரியும். வந்திருக்கு உடனடியா அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறாங்க, இல்லைங்க பல கேள்விகள் வருது. இப்ப அவங்களுக்குலாம் என்னன்னா வெளியில இருந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு நியாயமான கேள்விகள் வருது. அதில் குறிப்பாக ஒரு ட்விட்டர் ஐடி, அதை நான் குறிப்பிட விரும்பலை, பட் அந்த ஐடி வந்து நம்மளுடைய காணொலி ஒன்று மென்ஷன் பண்ணி, என்னங்க நிர்வாகிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு யூடியூப்ல உட்காந்து ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க, இவ்வளவு தூரம் பெரிய இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நீ யாருப்பா இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு? ஆதரவு தானே தெரிவிக்கிற, ஆதரவு தெரிவிச்சுட்டு போ, உள்ள என்ன நடக்குதுன்றதெல்லாம் நீ வந்து கேட்கணுன்ற அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்குறான்? முக்கியமான ட்விட்டர் ஐடிகளுக்கு புஷி ஆனந்தாரே வந்து மிரட்டலை விட்டுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து அவருக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கிறாரு. அந்த டீமை தவிர வேற யாரும் எந்த செய்திகளையும் போடக்கூடாது. நீ என்ன வெளியில உட்காந்துக்கிட்டு எங்களை டிக்டேட் பண்றது, நீ என்ன வெளியில உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு கருத்து சொல்றது, இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்கிற கூடாதுன்னு அந்த ஐடிகளையும் டிஸ்போஸ் பண்றது. இவர் பெரிய விடுதலை பட ராஜீவ் மேனன் தலைமை செயலாளர் நரேட்டிவ் செட் அதான் ஒண்ணுமில்ல, அங்க டம்மியா இருக்கு. இப்போ இதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு, அதாவது குறைந்தபட்சம் அந்த கட்சியில ஐடியாவா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்கள் கட்சிக்குள்ள கிடையாது, கட்சியின் ஆதரவாளர்களாக வெளியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் தான். அந்த நபர்களே உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த புகைச்சல், இந்த பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வெளியில வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற இந்த வருத்தம், இது எல்லாத்தையும் கேள்வியாக்கும் போது நீ யாரா வெளியே போடா அப்படின்னு அவங்களையும் சொல்லி காயப்படுத்துறது. அப்ப அந்த ஐடியில என்ன பண்ணணுமா, ஒரே ஒரு குறுக்கள் வராரு வழி விடுங்கோ, அவ்வளவுதான் பண்ணணுமா? மாஸ் பிஜிஎம் எடிட் ஃபார் விஜய், அவ்வளவுதான். அதை மட்டும் போட்டுட்டு அவங்களுக்கு வழக்கம் போல இருக்கக்கூடிய அந்த ஃபாலோவர்ஸுக்கு தீனி போடுற மாதிரி லைக்குகளை மட்டும் வாங்கிக்கிட்டு வண்டி ஓட்ட வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளி விட்டுட்டாங்க. இதுல இன்னொரு சோகமான செய்தி, 21ஆம் தேதி ஷூட் அவருக்கு முடிஞ்சது. அதையுமே கட்சிக்காரர்களுக்கு கட்சியினுடைய தலைமை சொல்லி தெரிய வரால பூஜா ஹெக்டே போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்த்து தான் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா இல்ல. அவங்க ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனா நாளைக்கு வரலாம் இல்லையா? யார் வேணாலும் வரலான்றவங்க அதை ஏத்துக்குங்க. நான் அது உள்ள கமெண்ட் பண்ண வரல. ஏன்னா விஜயே கட்சி ஆரம்பிச்சது தேவையில்லாத வேலைன்னு பேசுறேன் நான். எனக்கு அதில் கருத்து இல்லை. நான் கேட்கறது ஒன்னே ஒன்று. ஆனா விஜய் மேல எனக்கு இருக்கிற பெரிய வருத்தத்தின் மேல பெரிய வருத்தம் என்னவா இருக்கு அப்படின்னா, பூஜா ஹெக்டேவை உங்களுடைய அரசியலுக்கு நீங்க பயன்படுத்துறது, அதாவது அவங்கள வந்து ஷூட்டு முடிஞ்சுன்னு போட வைக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. பூஜா ஹெக்டேவை வந்து திரைப்படங்கள்ல சரியான பாத்திரங்கள் கொடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னா, படம் முடிஞ்சு வச்சுன்னு அறிவிக்கிறதுக்கு அவங்க ஐடியா பயன்படுத்த தலைமை கழக செய்தி தொடர்பாளர் அவங்க, நிர்வாகிகளுக்கு செய்தி தொடர்பு. அதான் அதை வந்து யார் கொடுத்துருக்கணும்? நம்ம செய்தி தொடர்பாளர்களா இப்ப இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க, அவங்கள யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கணும். ரைட்டு, அவங்களுக்கே செய்தி இல்லை. பூஜா ஹெக்டே போட்ட இன்ஸ்டா செய்தி இருந்தாதானங்க தொடர்பு கொள்வோம், எங்களுக்கு செய்தியே இல்லைங்க. ஆனா நீங்க ரொம்ப பாவண்டா. கொள்கை இல்லை ஆனா விளக்கம் நடத்தணும், அப்படி விளக்கம் நடத்தினா அதையும் நடத்தக்கூடாது. சரி செய்தி இல்லை ஆனா தொடர்பு கொள்ளணும், ஆனா எப்படி செய்தி தொடர்பாளர் அனுப்புறது? ஒரே குழப்பமா இருக்கே. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி 25ஆம் தேதி கிறிஸ்துமஸுக்கு முன்பாக குருக்கள் வந்து எல்லாரையும் சந்திப்பாரு அப்படின்னு ஏற்கனவே புஷி ஆனந்தும் ஜானும் பல பேருக்கு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. 23ஆம் தேதி உங்களெல்லாம் சந்திப்பார், 24ஆம் தேதி உங்களெல்லாம் சந்திப்பாரு. குருக்கள் வெளிநாடுகள் போயிட்டாங்க. இல்ல, குருக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடுகள்ல இருக்கிறாரு, அதனால நீங்க யாரும் இப்ப கிறிஸ்துமஸ் வரைக்கும் பார்க்க முடியாது, கிறிஸ்துமஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நியூ இயருக்கு வாங்கன்னா நியூ இயருக்கு உள்ள பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதே போலதான் கேட்டிருக்கிறாங்க, நியூ இயருக்குள்ள பார்த்துடலாமான்னு. அதுவுமே இப்போ முடிவு பண்ண முடியாது. ஃபாரின் ட்ரிப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா 10 நாள் தான் ஷூட்டு கேப் இருக்கு, அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த 10 நாளைக்குள்ள ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். ஏன் அப்படின்னா, விஜய் படம் இயல்பாகவே வெளியூரில் தானே ஷூட் பண்ணுவாங்க, ஃபாரின்ஸில் தானே எடுக்க முடியும். இங்கே நின்னா ரசிகர்கள் வருவாங்க கொள்வாங்க, இடைஞ்சலாக இருக்கும், மக்களை வந்து சந்திக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப அவர்ஷன் இருக்கும். அப்போ வெளிநாடு மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு அவருக்கு கொஞ்சம் நீட்டாக ஊர் சுற்றிட்டு படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி தானே நம்புவாங்க. ஆனால் இந்த படம் என்னன்னா ஒரு செட்டில் தான் ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு விஜய் படமுமே
சமீப காலத்தில் இப்படி நடக்கலை. பீஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு செட்டு போட்டு நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ வந்து சென்னையிலேயே ஒரு செட்டு போட்டு ரொம்ப நாளாக இங்கே தான் ஷூட் நடந்துட்டு இருக்கு. அவர் வெளிநாடு எதுவும் போகலை. அப்போ அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன், அதுவும் கிறிஸ்துமஸ் நியூ இயர் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலியில் ரொம்ப அதிகமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு. அதை ஒட்டி வெளிநாடு அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. சோலோ ட்ரிப்பா? அப்படிதான் ஒரு விஷயம். அதனால அது ஒரு நெருக்கடியில் இருக்கு. அதை எதையும் இது பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால ஷெட்யூல் இப்போ வரைக்கும் போடப்பட்டு எந்த நிர்வாகிகளும் சந்திக்கலை. இப்போ நான் கேட்குற கேள்வி பேசிக்கான கேள்வி. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் வந்து பிலிப்பைன்ஸ் போகலாம், பிரான்ஸ் போகலாம், எங்கெங்கேயோ போகலாம், அமெரிக்கா போகலாம். அம்பேத்கர் கதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரி பேர் சொல்லி ஆரம்பிச்சாரு. எல்லாருடைய நியூயார்க் எல்லாருடைய ட்ரீம் டிராவல் டைம், அதுக்கு கூட அவர் போகலாம். நான் அதெல்லாம் மறுக்கலை. ஒரு தனிநபராக அவருக்கு இருக்கக்கூடிய உரிமை. கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாச்சுல, அந்த கட்சிக்குன்னு இந்த நாட்கள் வந்து குரூஷியலான நாட்கள் தானே. இந்த தேர்தல் வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாவட்ட நிர்வாகிகள் போடுறதுன்னு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு தானே. நிர்வாகிகள் எல்லாரும் பொறுப்பு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. கொள்கை விளக்க கூட்டங்கள் இப்போ ஆரம்பிச்சாதான் எலெக்ஷனை ஒட்டி மக்கள்கிட்ட நம்ம கட்சி நடத்துறோன்றது போய் சேருமா இல்லையா? டங்ஸ்டன் பிரச்சனையில் 2 பேரை பேசுறதுக்கு அனுப்புறதை தவிர்த்துட்டு இந்த மாதங்களில் நம்ம பண்ண வேலைன்னு என்ன வேலை இருக்கு அப்படின்னு பல கேள்விகளோடு குமுறிக்கிட்டு இருப்பாங்கல்ல நிர்வாகிகள். அந்த நிர்வாகிகளை இப்போ வரைக்கும் சந்திக்கிறதுக்கு உங்களால் முடியலைன்னா நீங்க எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவரா இருப்பீங்க? ஆடியோ லான்ச்ல சந்திப்போம். ஆடியோ லான்ச்ல சந்திக்கிறது பிள்ளைங்க மேல கை வச்ச வர்ற மாதிரி ஆயிடும். சொன்னாரா இல்லையா? இந்த படத்துக்கே ஆடியோ லான்ச் இருக்கான்னு தெரியல. பிள்ளைங்க மேல வேற யாரும் கை வைக்கல, நீங்க தான் கை வச்சிருக்கீங்க. எல்லா கையும் நீங்களே வச்சுட்டீங்க பாஸ். அவங்க எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க பூரா பேரும் எந்த எக்ஸ்ட்ரீம்ல வந்து நிக்கிறாங்கன்னா, இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு எழுதின பாவத்துக்கு இந்த கையை கொண்டு போய் கறிக்கட்டை ஆக்கிடணும்டான்ற லெவலுக்கு இருக்கிறான். கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்கல்ல, இதே ஐயோ இதை போய் கறிக்கிறணும்டான்னு. பேரலை ஒருபோதும் வன்முறை ஆதரிக்காது. அவன் வேதனையில் இருக்கான் பாஸ். நம்ம என்ன பண்றது? சரி, கட்சி நிர்வாகிகள் தான் இப்படியான்னு பார்த்தா ஆதவர்ஜுனா நிலைமை தான் படம் மோசம். அவருக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அவர் தான் அந்த பக்கம் போறதா டிராவல் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல. ஆமா, புறா விட்டுட்டு இருந்தாரு. ஆமா, அந்த பக்கம் செய்திகள் போய் அவர் பேசப்பட்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி எடுத்த போது புஷி ஆனந்த் அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் அவரோட உட்கார்ந்து உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னாவா? ஆமா, அவங்களோட உட்கார்ந்து பேசும்போது கட்சி வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னு ஆதவர்ஜுனா முடிவு பண்றாரு. ஓ, தாவேகா வீக்கா இருக்குன்னு. ஓகே ஓகே. வாய்ஸ் ஆஃப் மாமனார் அமைப்பு வீக்கா இருக்குங்கிறது ஒரு பக்கம். அது வச்சு ஒரு தனியார் கம்பெனி கட்சியாவே தாவேகா வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கறத ரியலைஸ் பண்றாரு. இந்த வீக்கா இருக்கிறத ரியலைஸ் பண்ணி சில கேள்விகளை ஜான் கிட்டையும் புஷியார் கிட்டையும் முன்வைக்கும் போது முன்னுக்கு பின் முரணாக ஒரு கிளியரான இமேஜை வந்து ஆதவுக்கு கொடுக்க கூடாதுங்கிற அடிப்படையில பூசல் முழுகலா பல செய்திகளை கொடுக்குறாங்க அவர்கிட்ட. அவர் வந்து ரொம்ப கிளியரா ஒரு முடிவுக்கு வந்துட்டாப்ல ஆதவ். இது வந்து கரை சேராத படகு, இதுல ஏறி போய் நம்ம லைஃபை தொலைக்க. ஏன்னா ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய மாஸ் பேக்கப் இருக்கு, பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கு, அல்லது ஐடியாலஜி இருக்கு, ஒரு பெரிய மாஃபியா இருக்கு, ஒரு இல்ல மக்கள் கிரவுட் இருக்கு, லாட்டரி வாங்குற மக்கள் இல்லைங்க, ஓட்டு போடுறதுக்குங்க. அப்படி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அவர் போய் அந்த கட்சியில சேர்ந்து 1+1 அப்படின்னு வேல்யூ பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இவரே போறது விஜயனுடைய அபிப்பிராயம், செல்வாக்கு, அந்த ஃபேம்ல இருந்து தனக்கு ஏதாவது 1-2 டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாதாங்கிறதுக்காக. எப்படி விசிகாவுக்குள்ள போய் வந்து ஆட்சியில் அதிகாரம் திரும்ப முழக்கத்தை திருடிட்டு வந்தோமோ அந்த மாதிரி இங்க பனையூர்ல போய் என்ன திருடிட்டு அதுக்காக தான் உள்ள போறது. ஆனா அங்க திருடுறதுக்கு அந்த வீட்டுல ஏதாவது இருந்தா தானே. திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இந்த திருடுறதுக்கு விஜய் கூட உள்ள இல்ல. கதவை திறந்தா எல்லாமே சவுறு காம்பவுண்டே இல்லாம அப்படின்னு எம்டியா இருக்கு. அப்போ முடிவு பண்றாப்ல, ரைட்டு இதுக்கு மேல இங்க இருக்கிறது வேஸ்ட். அப்புறம் சித்தப்பா அப்படின்னு அந்த பக்கம் போறாரு. சித்தப்பா ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ தான், எல்லாரும் வாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் அறிவாலயத்திலே காத்திருக்கிறாரு. திமுக வச்சு கூட்டணிக்கு வாங்கல, டேய் நீ பழக்க தோசத்துல யாரா கூட்டணி கூட்டு. அவர் நிலைமை பாவம். அவர் கடைசியா என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆஃபர்ன்றீங்க ஆதவர்ஜுனாவுக்கு? விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு செயலாளர் தலைவர் இன்னும் பொறுப்பு கொடுப்போம். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர். அதிமுகல எடப்பாடியார் வந்து ஆதவருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எடப்பாடியார் பொசிஷன் இல்லையா? ஐயோ, விளையாட்டு மேம்பாட்டுங்கிறது உண்மையான விளையாட்டை சொல்றேன். அவர் விளையாண்டுகிட்டு இருக்கிறாருங்கிறது வேற. இவருக்கு கொடுக்கறது வந்து விளையாட்டு மேம்பாட்டு பிரிவினுடைய செயலாளர் அல்லது தலைவர் பொறுப்பை போட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி இங்கிருந்து வந்த உடனேயே தான் ஆதவர் வந்து ப்ரோ இந்த மாதிரி
உங்கள் சைட்லேருந்து எனக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடையாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் முடிவெடுக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள் என்னென்னு சொல்லுங்கள். இன்னொரு டைமில் கூட ஒரு அழகிய பொன்மாலை பொழுதில் நம்ம சந்திப்போம் பிரதர் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டிருக்கிறாப்புல. எப்படியாச்சும் விஜயை கொண்டு வந்து அதிமுகவோட நிறுத்திடணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட்டுக்கும் இந்த பக்கம் ஓகே சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அந்த பக்கமும் அவரை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிற முடியாத நெருக்கடியை புசியாரும் ஜானும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேருடைய இடத்துக்குமான ரீப்ளேஸ்மெண்ட்டாக தானே இவர் வருவார். அவருடைய அஜெண்டா ஒன்று, அந்த அதுக்கு ஆபீசர் ராயப்பேட்டையில் போட்டால் என்ன, பனையூரில் போட்டால் என்னதான். ஆனால் அங்கே போயிட்டாருன்னா இங்கே இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் அவர் நம்புவார்ல. புஷியார் நான் தான் சொன்னேன்ல, அவர் நம்ம கூட்டுக்குள்ள நம்ம பார்த்து பேசலைன்னு உடனே அங்கே போயிட்டார் பார்த்தீங்களா தலைவரே. அதுதான் நான் என்ன மாதிரி விசுவாசமாக யார் இருப்பா அவங்களுக்காண்டி அப்படின்னு புஷியார் ஒரு அழுகையை போட்டார்னா விஜய் நம்பிடுவாப்பில். அவ்வளோதான் அவரோட வீக்னஸே அங்கே அவ்வளோதான் இருக்குது. உடனே அதுக்கு மேலே அதை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது. இது இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று, எடப்பாடியுடைய இந்த அம்பேத்கர் மேட்டரில் இருந்த சைலன்ஸை கவனிச்சிருப்பீங்க. அது ஜெயக்குமார் பேசினார். ஜெயக்குமார் பேசுனது தான் என் கருத்துன்றதை யார் சொல்லணும்? ஜெயக்குமாருக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நிர்வாகி யாராவது சொல்லணும். அதானே ஆர்டரு. தலைவர் கருத்து என் கருத்து அப்படித்தானே சொல்லணும். இவர் தலைவரா ஜெயக்குமார் தலைவரா? தொண்டரை மதிக்கும் கட்சி. தொண்டர் எங்க மாவட்ட செயலாளர் நிக்க விடுவார். எங்க மாவட்ட செயலாளர் ஆட்சி நடத்துவார், தொண்டரை நடத்துவார். முதல்வர் எங்க மாவட்ட செயலாளர் இருப்பார். சொல்லுங்களேன், முடியாது இல்ல. பவர் உங்களுக்கு தானே. அப்ப நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படி எதுவுமே சொல்ல, அதாவது பின்விளைவுகளை சந்திக்கும் பொன்னான முத்து என்னன்றீங்க. ஜெயக்குமார் சொன்னது என்ன? பிஜேபி பின்விளைவுகளை சந்திக்கும். அதுக்கு தான் உதயநிதி சொன்னார், பல வருஷமா பிஜேபி தமிழ்நாட்டில் பின்விளைவுகளை சந்திச்சுக்கிட்டு தானே இருக்கு, இதை நீங்க சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு அவர் தான் கேட்கிறாரு. அப்ப சொன்னப்பட்ட கருத்து அப்படிங்கிறது அம்பேத்கருக்கு எதிராக அமித்ஷா பேசி இருந்ததற்கு இப்போது வரை எடப்பாடி பழனிசாமி ஏன் மௌனமாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தோடு இதை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. தாவேகா பக்கத்துல இருந்து அதிமுக கூட்டணி அப்படின்னு பேசப்பட்ட அந்த லைன் இன்னைக்கு இல்லாம போகுது. ஏன்னா அது வேற ஒரு பக்கம் டிராவல் ஆகுது. தனியா நிக்கணும் அல்லது நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூஸை வேற ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் நகல்றாரு. விஜயனுடைய இந்த நகர்வு அதிமுகவுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை கொடுக்குது. அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால எதுக்கு நம்ம இப்போ பிஜேபியவும் பகைச்சிக்கிட்டு தாவேக்கா ஒருவேளை கூட்டணிக்கு வரலன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் பிஜேபி தான் அப்படிங்கிறதுனால வழக்கம் போல சித்தப்பா தன்னுடைய கூட்டணி அஸ்திரத்துக்கான கேட்டாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால தான் அண்ணாமலை அவர்கள் இவரை புகழ்றதும் இவர் அண்ணாமலை குறித்து எதுவும் பேசாம சைலண்டா இருக்கிறதும் அப்படிங்கிற புது உறவு என்னடா அந்த லெவல்ல இப்ப வந்து நின்றுருக்கு. விஜய் என்கிற ஒரு நபர் அந்த கூட்டை விட்டு வெளியே வராமல் இருந்ததற்கு பின்னால் இப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போது புறா கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த செய்தி. இந்த புறாக்கள் வந்து ராயப்பேட்டை சரணாலயத்தை நோக்கி பறக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தேனாம்பேட்டையை தாண்டல, அது ஏன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாம நாளைக்கு நம்முடைய ஈவெண்ட்டுக்கு வந்துருங்க. நம்ம எல்லாரும் அங்கே சந்திப்போம். அனைவரும் அங்கு வந்து பேசலாம், பகிர்ந்து கொள்ளலாம், புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களிடம் இருக்கக்கூடிய யோசனைகளை எங்களுக்கு வழங்கலாம். ஏன்னா அடுத்து தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க கூட நாம் இந்த மாதிரியான கூட்டங்களை தொடர்ந்து அடுத்து ஒரு வருடம் வரைக்கும் கூட தொடர்ந்து நடத்த வாய்ப்பு இருக்கு. முக்கியமான அரசியல் தலைவர்களை ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டே பண்ணலாம்னு இருக்கோம். எஸ், அந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து அன்போடு அழைக்கிறோம். இங்ஙனம் பேரலை. நன்றி.